ஹாய் ஹலோ விவர்ஸ், நான் உங்கள் பிகே வந்தாச்சு. ஸோ தொடர்ந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10-15 நாளாக தமிழ்நாடு அரசியலில் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. பட் இன்னைக்கு வந்துட்டு நம்ம பேச போகிறது நம்ம பக்கத்து ஸ்டேட்டான கேரளாவை ஆள போகிற விடி சதீஷனை பற்றி அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கேரளா கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா, அங்கே வந்துட்டு எப்பயுமே ஸ்ட்ரிக்ட்டு, அதை தாண்டி வந்துட்டு ஒரு நீட்டான பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத கொடுப்பாங்க அப்படின்னு தான் சொன்னோம். கிட்டத்தட்ட 10 வருஷங்கள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பினராயி விஜயன் தான் அங்கே சீஃப் மினிஸ்டராக இருந்தார். அவரை பீட் பண்ணி காங்கிரஸ் இந்த டைம் மறுபடியும் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். என்னதான் ஆட்சியை காங்கிரஸ் பிடிச்சாலும் கூட யாரை முதலமைச்சரா நியமிக்கிறது அப்படின்ற குழப்பம் 10க்கும் மேற்பட்ட நாட்கள் நீடிச்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. ஒரு பக்கத்துல தமிழ்நாட்டில் அறுதி பெரும்பான்மை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அல்லோல் பட்டுக்கிட்டு இருக்கும் போது கேரளால தனிப்பெரும்பான்மையோட ஜெயிச்சும் கூட முதலமைச்சர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு சிக்கல் வந்துருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா முன்னாள் எதிர்கட்சி தலைவரான ரமேஷ் சென்னிதலாவா இருந்தாலும் சரி, அகில இந்திய காங்கிரசினுடைய பொதுச் செயலாளரான கேசி வேணுகோபாலா இருந்தாலும் சரி, அதை தாண்டி வந்துட்டு இப்ப முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய விடி சதீஷன், இவங்க 3 பேருக்கும் நடுவில் ஒரு ஹெவியான காம்படிஷன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். யாருக்கு வந்துட்டு முதலமைச்சர் பதவி கொடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காங்கிரஸ் தலைமையில இருந்து வந்துட்டு பார்த்தோம்னா கேரளாலேயே வந்து பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தாங்க. அதுக்கப்புறமா 3 பேரையும் கூப்பிட்டு டெல்லியில வச்சு பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தாங்க. பலகட்ட பேச்சுவார்த்தைக்கு அப்புறமா கட்சியில ஆதரவு என்னதான் கேசி வேணுகோபாலுக்கு அதிகமா இருந்தாலும் மக்கள் மத்தியில ஆதரவு விடி சதீஷனுக்கு தான் இருக்கு. அதை தாண்டி வந்துட்டு லாஸ்ட் கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா, பினராயி விஜயனுடைய கவர்மெண்ட், அந்த கவர்மெண்ட் பண்ண குறைகளையா இருந்தாலும் சரி, ஊழல் சம்பந்தப்பட்ட விஷயங்களையா இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்து காங்கிரஸ்க்கு மறுபடியும் மக்கள் மேல நம்பிக்கை வர்றதுக்கு விடி சதீஷன் தான் முக்கியமான காரணமா இருந்தாரு. அப்படின்றதுனால ராகுல் காந்தியினுடைய தீவிர ஆதரவாளரான கேசி வேணுகோபால் ஓரங்கட்டப்பட்டு கார்கேவனுடைய ஆதரவாளரான விடி சதீஷன் கேரளாவினுடைய முதலமைச்சரா அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல யார் இந்த சதீஷன், அவருடைய பின்னணி என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சதீஷன் வந்துட்டு பார்த்தோம்னா 1964ல எர்ணாகுளத்துல ஒரு சாதாரணமான ஃபேமிலியில பிறந்த ஒரு பையன் அப்படின்னே சொல்லலாம். தன்னுடைய எஜுகேஷனல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல்ஸ், காலேஜ் இதெல்லாம் வந்துட்டு முடிக்கிறாரு. முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹைகோர்ட்ல, கேரளா ஹைகோர்ட்ல 10 வருஷம் அட்வொகேட்டா ஒர்க் பண்றாரு. தன்னுடைய ஆரம்ப காலகட்டம் காலேஜ் டேஸ்ல இருந்தே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மாணவர் தலைவரா உருவெடுக்கிறாரு அப்படின்னு தான் சொன்னோம். பரவூர் அந்த தொகுதிக்கு உட்பட்ட இடத்துல வந்துட்டு விடி சதீஷன் தன்னுடைய யங் ஏஜ்ல இருந்து பொலிட்டிக்கல் ஒர்க்ஸ் அப்படின்றதெல்லாம் ஸ்டார்ட் பண்றாரு. அப்படி வந்துட்டு அரசியல்ல இயங்கிக்கிட்டு இருந்தவருக்கு 96ல தான் முதல் முறையா பரவூர் தொகுதியில போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது கிடைக்குது. ஸோ 96ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அப்ப அந்த ராஜு வந்துட்டு போட்டிட்டு இருந்தாரு, கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர். தன்னுடைய முதல் தேர்தலில் தோல்வியை சந்திக்கிறாரு சதீஷன். அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எங்க தப்பு நடந்துச்சு, நம்ம எங்க தப்பு பண்ணோம் அப்படின்றத கரெக்டா கண்டுபிடிச்ச சதீஷன் 2001ல அதே ராஜுவை பீட் பண்ணி தன்னுடைய வெற்றி பயணம் அப்படின்றத ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அங்கிருந்து ஆரம்பிச்சவரு 2026 வரைக்கும் கிட்டத்தட்ட 6 டைம் வந்துட்டு பார்த்தோம்னா அந்த பரவூர் தொகுதியினுடைய முகமாவே மாறி இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பரவூர்னாலே விடி சதீஷன் தான் அப்படின்னு வந்துட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பொலிட்டிக்கல் ஃபேஸாகவும் மாறி இருக்காரு. அதை தாண்டி வந்துட்டு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அவர் 2016 காலகட்டம் இருக்கு இல்லையா, உம்மன் சாண்டி முன்னாள் காங்கிரசினுடைய முதலமைச்சராக இருந்த உம்மன் சாண்டி காலகட்டத்திலையும் 2016ல அரசு கொறடாவாகவும் இருந்திருக்காரு. 2006 to 2011ல வந்துட்டு பார்த்தோம்னா அதே உம்மன் சாண்டி கவர்மெண்ட் தான் இருந்துச்சு. அப்போ வந்துட்டு 33 அவசர தீர்மானங்களை கொண்டு வந்து கேரளா சட்டசபையில ரெக்கார்டே வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். அப்பல இருந்து என்னதான் பரபரப்பா இயங்கிக்கிட்டு இருந்தாலும் 2021 தான் விடி சதீஷனுடைய லைஃப்ல ஒரு டர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 2021ல காங்கிரஸ் டெஃபினட்டா ஜெயிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஏன்னா எப்பயுமே கேரளால ஒரு டைம் கம்யூனிஸ்ட் கட்சி ஜெயிச்சா இன்னொரு டைம் காங்கிரஸ் ஜெயிக்கும்.
இப்படி 5 வருஷத்துக்கு ஒரு டைம் அப்படியே மாறிக்கிட்டே இருக்கு சுச்சுவேஷன். ஆனா 2021 மறுபடியும் சிபிஎம் தான் ஜெயிக்குது, காங்கிரஸ்க்கு படுதோல்வி அப்படின்றது கிடைக்குது. ஸோ அப்போ வந்துட்டு பார்த்தோம்னா அகில இந்திய காங்கிரஸ் வந்துட்டு என்னதான் எக்கச்சக்கமான முன்னணி தலைவர்கள் இருந்தாலும் கூட பிடி சதீஷனுக்கு எதிர்கட்சி தலைவர் அப்படின்ற அந்த ஒரு பதவியை கொடுக்குறாங்க. ஸோ கட்சி கொடுத்த அந்த வாய்ப்பு அப்படின்றது இருக்கு இல்லையா, அதை கெட்டியா பிடிச்சுக்கிறாரு சதீஷன். எதிர்கட்சி தலைவரா தன்னுடைய வேலை என்ன அப்படின்றத தெளிவா பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எதிர்கட்சி தலைவரா அவர் பண்ண அந்த பர்ஃபார்மன்ஸ் தான் இன்னைக்கு அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பை ரொம்பவும் பிரைட் ஆக்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எதிர்கட்சி தலைவரா இருந்து வந்துட்டு பார்த்தோம்னா சட்டமன்றத்தில் தொடர்ந்து பினராயி விஜயனோட காரசாரமான விவாதங்கள், அரசு மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், அரசு பண்ணக்கூடிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து முன் வச்சாரு. இது மக்கள் மத்தியிலையும் ரொம்ப சீக்கிரமா போய் சேர்ந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஸ்ட்ராங்கான பொலிட்டிக்கல் லீடர் தப்புன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை இருக்கு இல்லையா, அது வந்துட்டு விடி சதீஷனை மக்கள் தலைவரா மாத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ 2026 எலெக்ஷன் வருது. விடி சதீஷன் அந்த 5 வருஷம் பண்ண ஒர்க்குக்கான அந்த ஒரு பலன் இருக்கு இல்லையா, அது 2026 கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். என்னதான் காங்கிரஸ் தனிப்பெரும்பான்மையோட ஜெயிச்சிருந்தாலும் கூட யாருக்கு முதலமைச்சர் பதவி அப்படின்னு வரும்போது முன்னாடியே சொன்ன மாதிரி ரமேஷ் சென்னிதலா, அதை தாண்டி கேசி வேணுகோபால், அதுக்கப்புறமா விடி சதீஷன், இவங்க 3 பேர்த்துக்குள்ள காம்படிஷன் வருது. காங்கிரஸ் தலைமை வந்துட்டு 3 பேர்த்தையும் கூப்பிட்டு பேசினாலும் கூட விடி சதீஷன் வந்துட்டு ஒரே பாயிண்டா முதலமைச்சர் பதவி கொடுத்தீங்கன்னா நான் வந்துட்டு இருக்கேன், இதை தாண்டி வந்துட்டு வெயிட்டான அமைச்சர் பதவி தரேன், அந்த அமைச்சர் பதவி தரேன், இந்த அமைச்சர் பதவி தரேன்லாம் வேணாம், நான் வந்துட்டு வழக்கம் போல கட்சிக்காக வேலை செய்யறதுக்கு ரெடி, ஆல்ரெடி நான் கட்சிக்காக வேலை பார்த்துருக்கேன், அதனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்றதையும் நீங்க பார்த்துட்டீங்க. ஸோ என்னுடைய ஒர்க்குக்கான அந்த ஒரு பலனை நீங்க கொடுத்தா போதும், இல்லைன்னா எனக்கு எந்த பதவியும் வேணாம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா தலைமை கிட்ட சொன்னதுனால விடி சதீஷனை புறக்கணிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் அப்படின்றது தலைமை கிட்ட போகுது. அதனாலதான் வந்துட்டு பார்த்தோம்னா கேசி வேணுகோபாலையும் ரமேஷ் சென்னிதலாவையும் சமாதானப்படுத்தி விடி சதீஷனை முதலமைச்சர் ஆக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்கா அகில இந்திய காங்கிரஸ். ஸோ சதீஷனை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தலைமைக்கிட்டேயே இவ்வளவு ஸ்ட்ரிக்டா பேசின மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான லீடர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவர் முதலமைச்சரா பதவியேற்றதுக்கு அப்புறமா பல அதிரடி மாற்றம் கேரள காங்கிரஸ்லையும் கேரள அரசியல்லையும் நிகழ்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நான் நம்ம சேனல் சார்பாக கேரளாவினுடைய புது முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விடி சதீஷன் இருக்கார் இல்லையா, அவருக்கு ரொம்ப பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். நீங்க விடி சதீஷன் அவர்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். பை பை.